அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையில ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போடுறோம், பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை நமக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம மேல அதிகமான அருள் செஞ்சிருக்குறான். அதுக்கு நம்ம அதிகமான அளவில் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த முறைன்னு சொன்னாக்கா, வெறும் தொழுகை வணக்கத்தோட இல்லை. அதாவது அவன் என்னென்ன கட்டளை இட்டானோ அதை முழுமையாக நம்ம செய்தாகணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் அதாவது அவன் எதை செய்ய சொன்னானோ, எதை தடுத்தானோ அதுலேருந்து நம்ம உறுதியாக இருக்கணும். அந்த அடிப்படையில் நமக்கு இன்றைக்கி எல்லாரோட பெரிய கிருபையில் குடும்பமாக இருப்போம், பெரிய அளவில் செல்வாக்காக இருக்கலாம், இல்லை மீடியமான நிலையில் இருப்போம், இல்லை ஏழ்மையாக கூட இருப்போம். இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் ஒரு அருள் செஞ்சுருக்கிறான். அந்த அருள் எப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் நம்ம யாரை பார்க்கணும்னு சொன்னால், நமக்கு மேலே இருக்கவங்களை பார்க்கும்போது நம்மளுடைய நிலைமை வேறு மாதிரி போகுது. அப்படி பார்க்கக்கூடாது. நமக்கு கீழே இருக்கவங்கள பார்க்கணும். நமக்கு அல்லாஹ் தாலா கை காலை கொடுத்து நல்லா சுகத்தோட வச்சுருக்கானா, ஒரு சில பேர் ஊனமாக இருக்காங்க, சில பேர் பலகீனமாக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அல்லாஹ் தாலா நம்மளை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படி யோசிக்கணும். அதாவது நம்ம அப்படித்தான் பார்க்கணும் ஒழிய, அப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நமக்கு ஈமான் வலுப்பெறும். அல்லாஹ் தாலா அவங்க யாரையுமே குறையாவே வைக்கலை. எல்லா வகையிலையுமே ஒவ்வொருத்தரையும் ஒரு இதில் வச்சு தான் இருக்கிறான். நமக்கு எந்த சூழ்நிலையும் கர்வம் பெருமை எதுவுமே வந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டால், அல்லாஹ் தாலா குர்ஆனிலேயே சொல்கிறான், எவன் கர்வம் கொண்டவனாக பெருமை அடிப்பவனாக இருக்கிறானோ அவன் நிச்சயமாக அவன் அல்லாஹ் நேசிப்பதில்லைங்கிறான். நம்ம அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு என்னென்ன வழிமுறையோ அதைத்தையே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் காசு பணம் வந்துச்சுனாக்கா நமக்குன்னு ஒரு தண்ணி இது வந்துடுது. அதே மாதிரி ஒவ்வொன்று பண்ணும்போது பெருமை, அதாவது என்கிட்ட இவ்வளோ இருக்கு பாரு, அவ்வளோ இருக்கு பாரு, பெருமை வந்தது. எப்படியாவது ஏதோ ஒரு ஒட்ட வருது. அது சைத்தானுடைய தூண்டுதலில் வர்றது. அதனால நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் தாலா நம்மளை எப்படி இருக்க சொன்னாக்கா, நீங்கள் அல்லாஹ்வை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள், முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாக முஸ்லீம்களை தவிர நீங்கள் இறந்து விட வேண்டாங்கிற அல்லாஹ். முஸ்லீமாக இருக்கணும்னு சொன்னாலே அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய சொல் செயல் அங்கேயே நம்ம இருக்கணும். நம்ம அந்த அடிப்படையில் நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.